சொல்லி தன் பிள்ளைகளை அடக்காம போயிட்டான். ஒப்னி ஓப்னி ஓப்னியா ஓப்னி பினக்காஸ் 2 பேர் எனக்கு பிள்ளைங்க. அடக்கல அந்த பிள்ளைங்கள. சில பேர் அப்படித்தான், என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணா ஏன் இப்படி ட்ரெஸ் பண்றேன்னு அப்பா கேட்கறது இல்ல, அம்மாங்க கேட்கறது இல்ல, கண்டுக்கிறது இல்ல பிள்ளைங்கள. வாலிப பசங்க அப்படித்தான் இருப்பாங்க, இப்படித்தான் இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க. சின்ன சிறுசுங்க அப்படித்தான் இருப்பாங்க, அப்படித்தான் வண்டியில வேகமா போவாங்க, அப்படித்தான் இருப்பாங்க. அப்படி சொல்லிடுறது, அப்பா அம்மாவே சொல்லிடுறது. நாளைக்கு அந்த பிள்ளைங்களோட கதி நீ அனுபவிக்கணும். அதுதான் கடவுள் சொல்ற, நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படியில, சத்தியத்துல உன் பிள்ளைங்களை வளர்க்கல, ஒழுக்கமா வளர்க்கல, வேதத்துக்கு உட்பட்டு நீ வளர்க்கல, இப்படித்தான் உடை உடுத்தணும்னு பைபிள் சொல்லுது. அந்த வசனத்துக்கு விரோதமா பிள்ளைங்க ட்ரெஸ் பண்ணது, அதுக்கு நீ ஒரு காரணமா இருக்கிற. ஒரு நாள் உன் பிள்ளை நீ அடக்கல, உன் புள்ள ஊர் சுத்துது, உன் புள்ள கண்டங்களோட ஊரு சுத்துது, ஒரு நாள் நீ அடக்கல. உன் வீட்டுக்கு கண்டங்க வந்து போறாங்க, ஒரு நாள் நீ அடக்கிறது இல்ல. உங்க பிள்ளைங்க தாறுமாறா பேசுது, உன் பிள்ளை நேரம் தவறி வீட்டுக்கு வருது, ஒரு அப்பா அம்மாவும் கண்டுக்கிறது இல்ல, கண்டு கொள்றது இல்ல, அடக்கிறது இல்ல. ஒரு நாள் வரும், இவைகளெல்லாம் உன்னை வீதிக்கு கொண்டு வரும். அந்த பிள்ளைகள் சீக்கிட்டு போவாங்க. ஒரு நாள் வரும், உன் குடும்பத்துக்கு ஒரு சாபம். என்ன சாபம்? உன் வீட்டில ஒரு கிழவனு கிடையாது, எல்லாம் அற்ப வயசு சொற்ப வயசுல செத்து போடுவான். உங்க வீட்டுல வயசான காலம் வரைக்கும் யாரும் இருக்கிறது இல்ல, எல்லாம் அந்த வயசு 60க்குள்ள 55க்குள்ள உங்க வீட்டுல ஒருத்தர் செத்து போயிடுவான். உங்க வீட்டுல கிழவனே கிடையாது, ஒரு கிழவனும் கிடையாது, ஒரு கிழவன் கிடையாது. ஏன் சொல்லுங்க? சத்தியத்துக்கு விரோதம் பண்ணி வளர்த்துட்ட. ஒரு நாள் உன் பிள்ளை நீ அடக்கல, ஒரு கட்டுப்பாடு உன் குடும்பத்துல கிடையாது. உன் குடும்பத்துக்கு கட்டுப்பாடு இருக்குதா? சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குதா? ஒரு கட்டுப்பாடு இருக்கா? குடும்பமா உக்கான்னு கண்டவன் கூட டான்ஸ் ஆடுற சினிமா பாக்குறமே, குடும்பமா அப்பா அம்மா புள்ளிங்கன்னு கொஞ்சம் மானம் சூடு சொர்ணம் இருக்கா? சொல்லுங்க. நீ ஒரு பரிசுத்த தேவ பிள்ளைகளின் குடும்பமா, ஒரு தெய்வத்தின் பிள்ளைகள், உங்களுக்குள்ள சத்தியம் இல்லையா? உங்களை அழைத்த கடவுள் யாரு? உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் யார்? அவருடைய நாமம் என்ன? குடும்பமா உக்காந்து கண்ட காட்சிகளை பாக்குறீங்களே, உங்க பிள்ளைங்க அருவருப்பானதை பாக்குறது தெரிஞ்சியும் கண்டு கொள்ளாம இருக்கிறீங்களே. ஏன் சொல்லிய? நீ அந்த பாவத்தை செய்யறதுனால, உனக்கும் அந்த உலகம் உனக்குள்ள குடிக்கொண்டு இருக்கிறதுனால தான் கண்டு காணாம இருக்கிற. உனக்குள்ள தேவ பயம் இருந்தா உன் பிள்ளைங்களை பக்தியா நீ வளர்ப்ப. உனக்குள்ள பாவம் இருக்கு, அசுத்தம் இருக்கு, உலகம் இருக்கு, உன் கூட பலவிதமான ஆசாபாசங்கள் இருதயத்தில் குடிக்கொண்டு இருக்கு. அதனால தான் உன் பிள்ளைங்களை சத்தியத்தின்படி வளர்க்க முடியல.